தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 2 முக்கியமான செய்திகள். முதல் விஷயம் என்னன்னா, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்ல செய்தி. ₹1,00,00,000 நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த ₹1,00,00,000 ஒரு 30% மட்டும் நான் எடுத்து எனக்காக வச்சுட்டு, மிச்சம் 70% எனக்காக எப்படி இந்த மக்கள் எப்படி கொடுத்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் செலுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். 2வது செய்தி என்னென்னா, ஜனநாயகன் படத்தை ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. நேற்று நைட்டே வந்துச்சு. சின்ன கிளிப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னா மொத்த கிளிப்பும் மொத்த வீடியோவும் படமும் வெளில வந்துருச்சு. சரி, அது 2வது பேசலாம். முதல் விஷயம் என்னென்னா, இந்த ₹1,00,00,000 சம்பவம் இருக்குல்ல, இது என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி மணச்சநல்லூர் தொகுதியில் திருச்சியில் இயங்கிட்டு இருக்கிற இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிட்னி ஸ்கேம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். பல நியூஸ் சேனலில் வந்துச்சு. எதிர்க்கட்சிகள் எல்லாருமே பேக்கெட்டில் வந்து கிட்னியோட ஃபோட்டோவை மாட்டிட்டு சட்டசபையில் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு டிபேட்டை ஏற்படுத்தி விவாதம் ஏற்படுத்தி அந்த கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்குன்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கீழே பிரேமானந்தா சின்ஹான்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அமைச்சு அவர் தான் இன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த கேஸஸையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 200-300 பேர் கிட்னி இழந்தவங்க. இதுக்கு மெயினாக சம்மந்தப்பட்ட இந்த கிட்னி அறுவை சிகிச்சை நடந்த ஹாஸ்பிட்டல் எதுனா 2 ஹாஸ்பிட்டல். ஒன்று திருச்சியில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரபலமான ஹாஸ்பிட்டல். டோட்டலாக 2 ஹாஸ்பிட்டல் இந்த கிட்னி, அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இந்த 2 ஹாஸ்பிட்டலோட இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய லைசன்ஸை ஒட்டுமொத்தமாக ஃபஸ்ட்டு டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மதுரை கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு கீழே மதுரை பெஞ்ச் இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி இந்த எஸ்ஐடி மூலமாக இன்வெஸ்டிகேஷனாக நடத்திட்டு இருந்தாங்க. இந்த எஸ்ஐடி மூலமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி தான் இவங்க உண்மையிலேயே ஆர்கன் டிராஃபிக்கிங்கில் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் டெம்பரரியாக இல்லை பெர்மனெண்ட்டாக அதை ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க மேலே எஃப்ஐஆரை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா ஏன் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை, இது ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதுக்கு எஸ்ஐடிக்கு கேள்வி எழுப்புறாங்க. எஸ்ஐடி யார்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அது யார்? அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை யார் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கா? பிரேமானந்த சின்ஹா என்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியும். நம்ம யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம்? மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் யார்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு தெரியுமா? தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலோட ஓனர் கதிரவன் அவர்கள் இன்றைக்கி பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது அந்த கிராமத்து மக்கள்கிட்ட போய், என் ஹாஸ்பிட்டலில் அது மாதிரி எதுவுமே நடக்கலை, அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நான் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன், வேறு யாருக்குமே அறுவை சிகிச்சை பண்ணலை, எந்த ஒரு முறைகேடில் நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அப்படி நீங்கள் நிரூபித்தால், நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, நான் இது மாதிரி முறைகேடில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தால் ₹1,00,00,000 உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறேன், ரிவார்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்காரு. என்னடா இது? மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்த பேசணும், எவிடன்ஸோடு பேசணும். டைரெக்டாக பாதிக்கப்பட்டவங்க எனக்கு அணுகி அவங்களோட எல்லா ப்ரூஃப்ஸையும் கொடுத்தாங்க. சம்மந்தப்பட்ட நபர்கள் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் ஓப்பனாக பச்சையாக போய் சொல்கிறாரு, எப்படி நம்ம இதை சும்மா விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சரி வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஜூலி மேட்டரை பற்றி பேசணும்ல, இந்த ஜூலி மேட்டரை பேசும்போது அது தொடர்ந்து விக்டிம்ஸ் நம்மக்கிட்ட டேரெக்டாக அணுகியிருந்தாங்க, நம்மக்கிட்ட பேச சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இந்த எம்எல்ஏ இவ்வளோ ஓப்பனாக பச்சையாக பொய் சொல்கிறது ஏன்? நம்மளுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவர் பொய் சொல்கிறாரு, இந்த ரிவார்ட் பாயிண்ட் எனக்கு தான் கொடுக்கணும், இந்த ₹1,00,00,000 எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏன் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா, பாதிக்கப்பட்டவங்களோட பேரெலாம் நான் ரிவீல் பண்ணல. இவங்க ஆரம்பத்தில் ₹5,00,000 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷர்மிளாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், நானும் தொடர்ந்து பதிவு பண்ணிருக்கேன். இவங்களுக்கு கொடுத்தது மூலமாக இந்த அறுவை சிகிச்சை எங்கே நடக்குதுன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலில். தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலில் 2021-22 இந்த அறுவை சிகிச்சை நடக்குது. இந்த அறுவை சிகிச்சை நடக்கும்போது, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் படி எனக்கு கிட்னி தேவை இருக்குன்னா, எனக்கு எய்தர் என்னோட மனைவியோ பிள்ளைங்களோ என்னோட அம்மாவோ அப்பாவோ ரத்த சொந்தங்களோ எனக்கு கிட்னியை கொடுக்கலாம். கிட்னி தாண்டி என்ன ஆர்கன்ஸ்னாலும் அவங்க எனக்கு கொடுக்கலாம் இலவசமாக. கமர்ஷியலாக நான் விற்கக்கூடாது. அப்போ இந்த அம்மாவோட கணவருக்கு கிட்னி தேவைப்படுது. ஸோ அப்போ இந்த கிட்னி எப்படி ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா, ஜூலி அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷர்மிளா அவர்கள் மூலமாக பள்ளிப்பாளையம் என்ற அந்த ஊர் இருக்குல்ல, அந்த பள்ளிப்பாளையம் என்ற ஊரில் இருந்து ஒரு அம்மா பணம் தேவையில் இருக்காங்க. பணத்தேவையில் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அந்த அம்மாவோட கிட்னியை தான் இந்த அம்மா நம்மக்கிட்ட பாதிக்கப்பட்ட அம்மாவோடைய கணவருக்கு பொறுத்துறாங்க.
இது எங்கே பொறுத்துறாங்க தெரியுமா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலில் பொறுத்துறாங்க. எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட், எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது. ஸோ இந்த அம்மாவோட கிட்னியே இவங்களோட ஹஸ்பண்டுக்கு பொருத்துனதுக்கப்புறமா சில நாட்கள்லேயே சில மாதங்கள்லேயே அவரோட கணவர் வந்து இறந்துட்டாங்க, ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க துரதிருஷ்டவசமாக. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, இதுலேயே ஒரு முறைகேடு நடந்திருக்கு. ஸோ இந்த முதல் விஷயத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, அவர் சொன்னார்ல, ஒரு முறைகேடு கூட எங்கள் ஹாஸ்பிட்டல் நடக்காதுன்னு சொல்லிட்டு. மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில். அதில் நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு விக்டிம், ஒரே ஒரு பாதிக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட வந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவு பண்ண விஷயத்துலேயே மிகப்பெரிய ஒரு முறைகேடு இருக்குது. அதுக்கடுத்தது இன்னும் விக்டிம்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே எங்கே நடந்திருக்குன்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலில். பச்சையாக ஒரு எம்எல்ஏ பொது வழியில் இப்படி பொய் சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிராமத்து மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, இன்னும் அவங்களுக்கு யோசிக்க தெரியாது, இன்னும் அவங்களுக்கு நியூஸ் எதுவும் தெரியாது, இன்னும் எதுவுமே அவங்க வந்து நியூஸை கன்சியூம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத இந்த மனுஷன் வந்து நம்பிட்டு இருக்காப்புல. இன்னும் மக்கள் தற்கொலையாக தான் இருக்காங்க, இன்னும் மக்கள் படிப்பறிவு இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பச்சையாக புழுகிறாரு, பச்சையாக இந்த, அதாவது அவருக்கு ஹாஸ்பிட்டல் மேலே எந்த கேஸும் இல்லையா? அப்போ என்ன இதுக்கு சட்டசபையில் வச்சு தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு நின்று, நம்ம தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு நடக்கலப்பா, கிட்னி முறைகேடு நடந்திருக்கு, கிட்னி முறைகேடு நடந்ததில் யார் தவறு செஞ்சுருந்தாலும், யார் தெரியுமா? சட்டசபையில் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற கதிரவன் என்ற அந்த எம்எல்ஏ, அவர் தான் இவர் இன்டெரக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறார். ஏன்னா அது அவரோட ஹாஸ்பிட்டல். யார் அவரோட ஒரே கட்சியை சார்ந்த எம்எல்ஏவா இல்லைன்னு வைங்களேன், பேரை சொல்லியிருப்பார். அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் தவறு செஞ்சுருந்தாலும் நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ட் அதுக்கு அடுத்தது கேள்வி கேட்குது, எஃப்ஐஆர் போட்டுன்னு சொல்லிட்டேன்னா இன்னும் ஏன் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. புரோக்கர்ஸை கைது பண்ண சொன்னோமே, இன்னும் ஏன் புரோக்கர்ஸுக்கு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நம்ம தெளிவாக இவ்வளோ அங்கே வந்து எஸ்ஐடி அமைச்சு அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஜூலியையும் பிடிச்சி விசாரிங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பச்சையாக புழுகிறாருன்னா அப்போ மக்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்கள்னு நினச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். மணச்சநல்லூர் தொகுதி மக்கள் போன வாட்டி நீங்கள் முட்டாள்களாக இருந்து ஏமாந்துட்டீங்க. தயவு செஞ்சு இந்த வாட்டி ஏமாற மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நம்பி நல்ல ஒரு மனிதராக பார்த்து நல்ல ஒரு உள்ளவங்களுக்கு ஓட்டு போடுங்க. திருப்பியும் போட்டிங்கன்னு வைங்களேன், கிட்னியில் எதை வேணாலும் உருகிட்டு விட்டுருவாங்க. ரெண்டாவது மேட்ருக்கு வரேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ். ஜனநாயகன் படம் ரிலீஸுங்கிறது நேற்று நைட்டே ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம்னு சொல்லிட்டு கிளிப்பு வந்துச்சு ட்விட்டரில். ஸோ அப்போ என்ன என்னடா இது படத்தோட கிளிப்பெல்லாம் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலாக 2 விஷயங்கள் தோணுச்சு. ஒன்று வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு இவங்க அனுப்பிச்சாங்கல்ல, அப்போ என்னென்னா இந்த டைம் லைன் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ இந்த வெளில வந்த கிளிப்ஸ் என்னென்னா டைம் லைனில் வந்து எடுக்கப்பட்ட கிளிப்ஸு. ஸோ அப்போ ஒருவேளை விஜய் தரப்பு, ஏன்னா அங்கே வந்து அவங்க அமைச்சிருந்தாங்கன்னா, அவங்க லைக் வந்து ரிவ்யூ கமிட்டியில் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ என்ன நடந்திருக்கும்? ஒட்டுமொத்த படமும் அந்த எடிட்டட் வெர்ஷனில் தான், லைக் வித்தவுட் எடிட்டட் வெர்ஷனில் கம்ப்ளீட் மூவியாக வெளில வந்திருக்கும். இது டைம் லைன் இல்லாமல் வெளில வந்திருக்கும். ஸோ அப்போ இப்போது டைம் லைனோட வந்திருக்குன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் தரப்புலையோ இல்லை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவரோட தரப்புலையோ வெளில வந்திருக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்துச்சு. ஒருவேளை இவங்களே சரி எலெக்ஷன் நெருங்கிருச்சு, இன்னொரு 10 நாள் தான், படத்தை ரிலீஸ் பண்ணி விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்துட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி இடையில இருக்கிற ஏதாவது நரிகள், ஏதாவது தேவையில்லாத இந்த உடன்பிறப்புகள் இருப்பாங்கல்ல, இது மாதிரி பலர் இருக்காங்க. இந்த ரிவ்யூ கமிட்டிலே கிட்டத்தட்ட 7-8 பேர் இந்த சென்சார் போர்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி காலில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த எத்தனை கோடி ரூபா முடக்கி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய்க்கு முடக்கி படத்தை எடுத்துகிட்டு இந்த படம் வந்து அசால்ட்டாக எல்லாரோட வாட்ஸ்அப்பில், அசால்ட்டாக எல்லாரோட இன்ஸ்டாகிராமில், அசால்ட்டாக எல்லாரோட ட்விட்டர்லேருந்து போகும்போது படத்தை எடுத்தவனுக்கு எப்படியா இருக்கும்? கஷ்டப்பட்டு வட்டி எடுத்தோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணியோ இவருக்கு 100 கோடி ரூபா, அங்கே ஒரு 50 கோடி நடிகைக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து இத்தனை வருஷம் விரையப்பட்டு அந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் தேட்டரில் பார்க்க முடியாமல் இந்த வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறதுக்கு படத்தை எடுத்தான். அதை வந்து உண்மையில் சொல்கிறேன், எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. டிவிக்கிலேருந்து உண்மையில் சொல்கிறேன், இந்த நபர்களெல்லாம் தற்கூரின்னு தான் சொல்லணும். நேற்றுக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல, கொஞ்ச நாளாக வந்து இந்த அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா, இந்த பொண்டாட்டிக்கு கெரோசின் ஊற்றிட்டான், லைக் வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மை ஷோலெல்லாம் வந்து அந்தளவுக்கு அசிங்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் நான் டிவிக்கு குறை சொல்கிறேன்னா குறை சொல்ல, அதுக்குள்ளே நான் வரல. இந்த தனிப்பட்ட நபருங்கிற விஷயம் வரும்போது நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸை பதிவு பண்ணுறாப்புல, ரீல்ஸு. அந்த ரீல்ஸில் என்ன விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்கணுன்னா நீங்கள் இதில் போய் பாருங்கள், இந்த லிங்கில் போய் பாருங்கள், இந்த ஸ்கேனர் மூலமாக உள்ளே போங்க, இதில் படம் ஃபுல்லும் இருக்குது, இதில் படம் ஷார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல.
அப்போ கீழே கமெண்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னா, டேய் இது நீ ஏன்டா சொல்கிற, இதை டெலீட் பண்ணுறா. ஆக்சுவலாக நேற்றுக்கு படம் வரும்போது லைக் வந்து என்னோடய நண்பர்கள்லாம் படத்தை ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கிளிப் வரும்போது டக்குன்னு அந்த படம் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதாவது அந்த கிளிப் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா காப்பிரைட் இந்த பேரில் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணி படத்தை அந்த கிளிப்பை வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி காலையில் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு ஒரு 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 பையனோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறப்பல, மாப்பிள்ள இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த படமும் வந்துருச்சு, டோட்டல் மூவியும் ரிலீஸ் பண்ணி விட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் 5 நிமிஷம், அதுக்கு அடுத்தது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம்னு சொல்லும்போது ஃபுல்லாக டைம் லைன் உள்ள ஒட்டுமொத்த கட்டையும் தூக்கி இது பண்ணிட்டாங்க. எடிட்டட் வெர்ஷன்லாம் கிடையாது, வித்தவுட் எடிட்டட் வெர்ஷனில் உள்ள அந்த சென்சார் போர்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பை ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு தரப்பில் ஏதோ ஒரு நரி செஞ்ச வேலை வெளில வந்துருச்சு, இன்னொரு தரப்பில் உள்ளே இருந்துகிட்டே ஒருத்தன் படம் வேணாம்னா என்கிட்ட லிங்கை கேளுங்க, இந்த லிங்கு மூலமாக உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே விஜய் அவர்களுக்கும் சரி இந்த கட்சிக்கும் சரி வேண்டாதவன் வெளில இல்லை, வெளியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு முதல் எதிரி உள்ளே தான் இருக்கான். இந்த மாதிரிப்பட்டவங்களை முதல்ல கட்சி தக்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வைங்களேன், கட்சி நல்லாயிருக்கும். உண்மையை சொல்கிறேன், மனதார சொல்கிறேன். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு 2 லட்சம் 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம வந்து எந்தளவு பொத்தி பாதுகாப்போம் அப்படிங்கிறது எடுக்கிறவனுக்கு தெரியும். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் ஒரு பாட்டு ரெடி பண்ணான். அப்படி இந்த பாட்டை வந்து டிவிக்கு கட்சி இருக்குல்ல, ஸோ இவங்ககிட்ட ஏதாச்சும் நம்ம வந்து கமர்ஷியலாக விற்க முடியுமா, லைக் வந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், இது எதாவது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து நான் வாட்ஸ்அப்பில் அமுச்சு கேட்டேன். அப்போ இந்த மாதிரி நான் வந்து எனக்கு ரொம்ப க்ரெடிபிளான ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு அமுச்சு கேட்டு நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. அந்த பாட்டையே அவன் அனுப்பலை. இல்லை மாப்பிள்ள நேரில் போய் நம்ம காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஷேர் பண்ணி இது பண்ணிட்டான். ஏன்னா அவன் போட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியும். நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பாட்டை எடுத்திருக்கேன், ஒருவேளை வெளில போயிடுச்சுன்னா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு லிரிக் எழுதி வேர்ட்ஸை போட்டு நான் பாடின பாட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை 100 கோடி போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை அசால்ட்டாக ஒருத்தன் வந்து லிங்க் என்ன இருக்குன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் வந்து ஷேர் பண்ணுறான். பார்க்கும்போது எவ்வளோ வெறுப்பாக இருக்குது தெரியுமா. இந்த கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, டொக்கு கமிட்டி, இந்த சினிமாக்காரங்களுக்கு. இந்த கமிட்டி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நான் பார்க்குறேன், இவர் இருக்கார்ல அமீர், ஆக்டர் அமீர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வைக்கிறாரு. என்னென்னா படம் ஃபுல்லாக வந்ததோ இல்லையோ, படத்தோட அந்த சின்ன கிளிப்பில் கூட நீங்கள் இஸ்லாமியர்களை தான் ஒடுக்கி இருக்கீங்க, இஸ்லாமியர்களை தான் தீவிரவாதியாக நீங்கள் காணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக எந்த ஒரு இடத்துலையும் படம் இந்த அளவுக்கு வெளில வந்தது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா தமிழ் சினிமாலேயே உச்சத்தில் இருந்த ஒரு நபர், இருக்கிற நபர், இவரோட படம் வெளில வரும்போது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும், அமீர் உட்பட எல்லாருமே இருக்கணும். இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக திமுகவுக்கு நீங்கள் ஜால்ரா போடலாம், ஓகே ரைட்டு, நீங்களும் இந்த ஃபீல்டில் தானே இருக்கீங்க, நாளைக்கு உங்களோட படம் இது மாதிரி வந்து வெளியே வரும்போது எப்படி இருக்கும். அமீர் நடித்த படம் வெளில வந்தது, அந்த படம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல சீன்லலாம் நடிச்சிங்க, சமுதாய ரீதியான கருத்துக்களை சொன்னீங்க, நான் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே வரும்போது என்னடா நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. அந்தளவு கருத்துக்களை சொல்லியும் நீங்கள் வந்து ஒரு அந்த 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 படம் வந்து மக்கள்கிட்ட ப்ராடாக ரீச் ஆகணும்னு நினைப்பீங்க, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. டக்குன்னு என்னடா வாட்ஸ்அப்பில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, ட்விட்டரில் வருது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும். அப்போது பல 100 கோடி ரூபா ஒருத்தன் ஃபினான்ஸ் பண்ணுறான், ப்ரொடக்ஷன் பண்ணுறான், அதை டைரக்ட் பண்ணுறான், அதுக்கு கீழே இத்தனை 100 ஆர்டிஸ்ட் வேலை பார்க்குறாங்க. இது பல 100 லைக் வந்து டான்ஸஸும் அதை தாண்டி வந்து ஆர்டிஸ்ட்டும் பல பேர் வேலை பார்த்து படம் அசால்ட்டாக வெளில வரும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும். சரி, நான் என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று தான், இந்த வீடியோஸை பார்க்குறது மூலமாக யாருமே இந்த படத்தோட லிங்க் இதை போய் பார்ப்போம் அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. லைக் என்னென்னா இந்த தற்கொலைகள் பலர் அனுப்பிச்சி விட்றாங்க, இந்த லிங்கை போய் பாரு, அந்த போய் லிங்கை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களையும் லைக் வந்து அதை தாண்டி வந்து இந்த படத்தை வந்து ஷேர் பண்ணுறவங்களையும் போஸ்ட் பண்ணுறவங்களையும் யூடியூப்பில் பதிவிடுறவங்களையும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை. சரி, யார் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த தமிழ் சினிமா நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து தலைவர்னு ஒரு கமிட்டி இருக்குல்ல, ஓட்டெல்லாம் போட்டு எடுக்கிறீங்கல்ல, அட்லீஸ்ட்டு ஏதாச்சும் பேசுங்கய்யா. இந்த திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு இந்த மிச்சர் சாப்பிட்டுட்டு உட்கார்ற வேலை மட்டும் உங்களுக்கு வேலை கிடையாது. உங்களுடைய ஃபீல்டுலேருந்து ஒரு நடிகரோட படம் வெளில வரும்போது இந்த மாதிரி மிச்சர் சாப்பிட்டுட்டோம், இந்த மாதிரி மூடிட்டு உட்கார்றதும், அதில் வந்து இந்த கான்ட்ரடிக்ட் இருக்குது, இந்த கிளிப்பில் இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் உண்மையிலே உங்களை தான் தற்கொலையாக நினைப்பாங்க. இது யாருக்கு ப்ளஸ்ஸாக மாறும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக மாறும். 300 கோடி ரூபா எனக்கு சரி ஓகே, 300 கோடி 350 400 கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு.
லைக் எடுத்தவங்களோட ஒட்டுமொத்தமாக லாஸ் ஆகிடுச்சு. இது யாருக்கு அசால்ட்டாக ப்ளஸ்ஸாக மாறும் தெரியுமா? அந்த மனுஷன் படம் எடுத்தாங்க, படம் எடுத்தது அவனுங்களே வந்து இந்த மாதிரி நடுவில் இருக்கவன் ரிலீஸ் பண்ணி விட்டான். ரிலீஸ் பண்ணி விட்டது மூலம் ஒட்டு மொத்தமாக லாஸ் படம். அது யாருக்கு அனுதாபமாக போய் மாறும் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு தான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒட்டு மொத்தமாக அந்த டிவிக்கு, இந்த கட்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் மாறும் அப்படிங்கிறத என்னோட பார்வையாக நான் பார்க்குறேன். மக்கள் உங்களோட கருத்து என்னங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தியேட்டரில் போய் பிக் ஸ்க்ரீனில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் போய் பாருங்கள். தயவு செஞ்சு இவன் அனுப்புகிறான் அவன் அனுப்புகிறான் அதுன்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யாதீங்க. காப்பிரைட்டில் ஒவ்வொன்றத்தையும் சென்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கலங்கிறது ரெண்டாவது. மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.